எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் முல்லை. வயசு 31 ஆகுது. இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதியுள்ள பெண் விருந்து தான் கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வண்ணார்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் வந்து பார்த்துட்டு வராங்களாம். இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ பெரிய ஐடி கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க இதுவரை 3 பெரிய கம்பெனியில் மாறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் அண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு நல்லா இருக்கிறதால இந்த பதவியை இவங்க கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ரொம்ப கெரியர் ஃபோக்கஸான ஆளுன்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த பொசிஷன் வரத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருந்து ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காராம். இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களாம். இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவளுக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் மேரேஜ் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அவருக்கும் ஒத்து போகாமல் சில வருஷத்துலேயே பிரிஞ்சு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவர் ஒரு சந்தேக பேழவரின்னு சொல்கிறாங்கம்மா. அதை பற்றி மேற்கொண்டு நம்மகிட்ட கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி பேச அவங்களுக்கும் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. இவங்க இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி தேடும்போது தான் நம்ம சேனலை பார்த்துட்டு நம்மக்கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல மந்த்லி இன்கம் உள்ள ஜாபில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளையே வந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்கம்மா. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இவங்க கேரக்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிற கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒருத்தராக தான் விரும்புகிறாங்க. மனைவிக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி டாமினேட் பண்ணாமல் நல்லபடியாக பார்த்துக்கிற ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. கடைசி வர உண்மையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பெண் துணை இல்லாமல் தனிமையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.